பாபர் மஸ்ஜித் இடிப்பாக இருக்கட்டும், கோத்ரா ரயில் இடிப்பு சம்பவமா இருக்கட்டும், இல்ல பல்வேறு மாநிலங்களில் கௌவை காப்பாற்றுறோம், கௌ மாதாவை காப்பாற்றுகிறோம், பசுவை காப்பாற்றுகிறோம் அப்படிங்கிற போர்வையில இஸ்லாமியர்களை அடித்து துன்புறுத்தி சாவடிக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை இந்தியா முழுவதும் பார்த்திருக்கிறோம். அதற்கு நேர்வினை எதிராக பல்வேறு பயங்கரவாத குழுக்கள் இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுவதையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எதிரான ஒரு பிரச்சனையை தாண்டி ஒரு இரு பெரும் மதங்களுக்கு எதிரான உலக லெவலில் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய 80 கோடி மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மதத்திற்கும் ஒரு 200 கோடி மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மக்களுக்கும் உண்டான ஒரு போரை தாண்டி ஒரு விதமான வெறுப்பை உமிழக்கூடிய இந்த அரசியல் காலத்திற்கு நல்லதா, மனித இனத்திற்கு நல்லதாங்கிற கேள்வி என்றைக்குமே ஒரு சமூகத்தில் ஒரு பார்வையாகவே இருந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு அந்த இஸ்லாமிய வெறுப்பு என்பது உச்சபட்சத்தில் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிற காலகட்டம். 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்றைய 11 ஆண்டு காலத்தில் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு விதமான வன்முறை சம்பவங்கள்ல பல இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரான மத துவேஷத்தினுடைய பிரச்சாரங்கள் எல்லா இடங்கள்லையும் தலை தூக்கி இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம்.